வெள்ளிக்கிழமை காலையில் வேலை கிளம்பிட்டுருக்கிறேன். ஃபஸ்ட்டே தலையை சிக்கு எடுத்து நல்லா சீவி வச்சுட்டு தான் போனேன். இருந்தாலும் என் தலை எவ்வளோதான் சிக்கு எடுத்தாலும் சிக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். நானும் இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. எப்படியோ ஒரு வழியாக பின்னி முடிச்சாச்சு. ஏன்னா என்ன தான் பின்னினாலும் எப்படி இருந்தாலும் சிக்கு வரத்தான் செய்யும். நான் எப்போவுமே என்னோடய தலையை லூஸாக தான் பின்னுவேன், டைட்டாக பின்ன மாட்டேன். அது ஹாஸ்ட் லைஃப்லேருந்தே அப்படியே பழகிருச்சு. முடி கொஞ்சமாக இருக்கிறவங்க லூஸாக பின்னுவாங்க, நீயே லூஸாக பின்னு நிறைய பேர் கேட்பாங்க. கொஞ்சமோ நிறையவோ அது நமக்கு பிடிச்ச பாணிலேயே பின்னி பழகியாச்சு. அதனால் நான் எப்போவுமே இப்படி தான் லூஸாக பின்னுவேன். ஐயோ பேண்டை எங்கே வச்சேன்னு தெரில, எப்படியோ எடுத்து ஒரு வழியாக போட்டாச்சு. எனக்கு காலையில் எந்திரிச்சு குளித்து கிளம்பி இந்த தலை சீவறதே ஒரு பெரிய வேலை. அது தலைக்கெலாம் குளிச்சுட்டு நம்ம சிக்கு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, சிக்கு எடுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆக்குவேன் தலையை சிக்கு எடுக்கிறதுக்கு. எப்பா ஒரு வேலையாக வேலை முடிச்சுப்பா, இருக்கிறதுலே பெரிய வேலை இந்த வேலை தான். அடுத்து சாப்பாடு என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க காலையில் ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு. போய் பார்த்தா சாப்பாடு மட்டும் வச்சுருந்தாங்க. நைட்டு வச்ச கருவாடு குழம்பே இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ணிப்போம் அப்படின்னாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு. நமக்கு என்ன, நம்ம எந்திரிக்கிறோமா சமைக்கிறோமா ஒரு வேலையும் பார்க்குறதில்ல. செஞ்சு வச்சு சாப்பாடை போட்டுட்டு போகிறதுக்கு என்ன. ஃபஸ்ட்டு மதியானத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்குவோம். நான் என்ன தான் எவ்வளோதான் வேலை இருந்தாலும் சாப்பாடை மட்டும் குறைக்கிறதே இல்லை. நம்ம எதுக்கு வாழ்கிறோம், என்ன பண்ண போகிறோம், நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதானே. அதனால் ஃபஸ்ட்டு நான் டிஃபனுக்கு ஃபஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சிட்டேன். குழம்ப பார்த்து நல்லா டிஃபன் பாக்ஸில் நல்லா மதியானத்துக்கு நல்லா குழம்பு எடுத்துகிட்டு பாருங்கள் பாட்டு ஊற்றிட்டுருக்குறேன். இன்னும் ஜூம் பண்ணி காட்ட முடியல, நீ போக போக வீடியோ டீட்டெயிலாக எடுத்து போடுறேன். ஃபஸ்ட்டு டிஃபன் பாக்ஸில் குழம்பு ஊற்றி ஃபில் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தட்டிலே சாப்பாடு ஃபஸ்ட்டு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கருவாடு குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சளி வேறு, இந்த கிளைமேட்டுக்கு எதாவது பிடிச்சது போகவே மாட்டேங்குதே சளி. நான் இன்றைக்கி போகும் நாளைக்கு போகணுட்டு அது என்றைக்கு என்னை விட்டு போகாது போல் இருக்குது. சரி என்ன பண்ண, நீங்களாம் சளி பிடிச்சா என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி குழம்பு ஏதாவது செஞ்சு சாப்பிடுவீங்களா, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் குழம்பு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி ஃபஸ்ட் இப்போ நான் பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி தட்டை கொண்டு போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்ற இடத்துல வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக் நான் எப்போவுமே கட்டிலே கழட்டி வச்சுருவேன். அது என் பக்கத்தில் இருந்ததே எனக்கு தூக்கமே வரும், அதனால் அதை அங்கேயே வச்சுட்டு வந்துடுறது. ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு சாப்பாடெல்லாம் வச்சு பேக் பண்ணி வச்சுட்டு, ஒரு நாள் நான் அப்படி தான் சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு சாப்பாடு இந்த டேபிளே வச்சுட்டு வெறும் பேக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டேன். அங்கே போய் வண்டியை நிப்பாட்டிட்டு பார்த்தா பேக்கு மட்டும் தான் இருக்குது, சாப்பாடை காணா. ஐயோ அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு திருப்பி சாப்பாடு எடுத்துகிட்டு போனேன். அன்னிலேருந்து நான் அதை மறக்கிறதே இல்லை. ஏதாவது என்ன வேலையாக இருக்கோ அது அப்புறம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு சாப்பிட்டு கிளம்பணும். எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஓகே பாய், கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.